காலில் வந்து ஒரு மாதிரி அரிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இல்லைனா மரத்து போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை வந்து பாயிண்ட் காமிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பாயிண்ட் காமிக்கிறது தான் இந்த வீடியோ பண்ணுறேன். இந்த பாயிண்ட் 4 பாயிண்ட் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாயிண்ட் தான் வந்து K1. அதாவது இந்த விரலெல்லாம் அப்படி குமிச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் வரும், அதில் வரக்கூடியதான் K1 பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வட்ட விரல் பக்கம் இந்த எலும்பு இருக்குல்லையே, இந்த எலும்புக்கிட்ட இப்படி நீங்கள் 4 விரல் வச்சிங்கன்னா இங்கே இருக்கக்கூடியதான் SP6. அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மூட்டு எலும்புலேருந்து இந்த விரல் வச்சிங்க அப்படின்னா இது ST36. அப்படியே வந்து இந்த விரலுக்கிட்ட வந்தீங்க அப்படின்னா GP34. இந்த 4 பாயிண்ட்டையுமே வந்து ரெகுலராக கொடுக்கும்போது கால் வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கால் எரிச்சலாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு இச்சிங்காக இருக்கலாம், அரிப்பாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா மரத்து போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருந்தாலுமே நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்டை நீங்கள் பயன்படுத்துங்க, சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். K1 கால் பாதத்தில் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா SP6. மூணாவது பார்த்தீங்கன்னா GP34. அது பக்கத்துலேயே வந்து ST36. இந்த 4 பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருங்க. 2-3 நாள்லேயே இந்த மதமதப்பு இருந்தாலும் சரி, இல்லை எரிச்சல் வலி இருந்தாலும் சரி, எதுனாலுமே நல்லாவே